இந்த பையன் தன்னோட வயசுல பெரிய பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மாவும் போட்டு அடிச்சிட்டு கோவத்துல மொட்டை அடிச்சிட்டு சடங்கு செய்யவும் சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து அவன் காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. அதை பார்த்து இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அன்னைக்கு ராத்திரி இவன் தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு தீவு மாதிரி இருக்க ஒரு காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு போறான். இப்ப இவனோட தங்கச்சியும் எதுக்காக இங்க வந்திருக்கோன்னு சொல்லி கேட்கவும், நான் காதலிச்ச அந்த பொண்ணுக்கு சூனியம் வைக்க போறேன்னு சொல்லி சொல்றான். இப்ப இவன் அவன் தங்கச்சி கிட்ட இது பழிக்கணும்னா உன்னை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியே கொல்ல போறான். அந்த பொண்ணு எப்படியோ அவனை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிடுறா. இப்ப விஷயம் தெரிஞ்சு அந்த பையனோட அம்மாவும் ஊர் மக்கள் இங்க வந்துடுறாங்க. அடிப்பட்ட இந்த பையனும் அந்த காதலிச்ச பொண்ணோட பேரை சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்தும் போயிடுறான். இப்ப அவன் இறந்த அந்த மரத்துக்கு கீழே சில சடங்குகள் செய்யறாங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்கவும், உன்னோட மகன் நிறைவேறாத ஆசையோட இறந்திருக்கா, அதனால கண்டிப்பா திரும்ப வருவான், அதனாலதான் இந்த சடங்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்கு இந்த பையன் வரான். இவன் யாருன்னா பலி கொடுக்கறதா சொன்ன அவன் தங்கச்சியோட பேரன் தான் இவன். இப்ப ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே இவன் பிரம்ம ராட்சசனா மாறி இப்ப இந்த பையனோட உடம்புல கைய வச்சுட்டு இவன் பின்னாடியே வந்துடுறான். இப்ப இந்த பிரம்ம ராட்சசனும் நான் லவ் பண்ண பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சு கூட இல்லன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறான். இப்ப இவனும் எப்படியோ அவங்களோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா அது இவன் லவ் பண்ற பொண்ணோட பாட்டி தான். இப்ப இந்த பிரம்ம ராட்சசன் என்ன சொல்றான்னா, எனக்கு அந்த கிளவி வேணாம், எனக்கு அவ பேத்தி தான் வேணும், எனக்கு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வை, இல்லன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறான். இப்ப இவங்க ஒரு மந்திரவாதிட்ட போறாங்க. அப்ப அவரும் அந்த ராட்சசனை அடக்கணும்னா அதுக்கு இந்த சிம்பலை அவன் இறந்த அந்த மரத்துல போட்டுட்டு யார் மேல இருக்காங்களோ அவங்க மேலேயே அந்த சிம்பலை போட்டாதான் அப்படி போட்டா அந்த ஆத்மா அந்த மரத்துக்குள்ள போயிடும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இவனும் அந்த ஆத்மா இருக்க உடம்புல அந்த சிம்பலை வரைஞ்சிடறான். இப்ப அந்த ஆத்மாவும் அவரோட உடம்புல இருந்து அந்த மரத்துக்குள்ளேயே போயிடுது. ஆனாலும் அந்த மரத்துல இருக்க அவனோட ஆத்மா அவங்கள விட மாட்டேங்குது, அவங்கள பிடிச்சி இழுக்குது. இப்ப இந்த பொண்ணு அந்த மரத்தை தெரிச்சிடுறா. இப்ப இந்த மரம் எரியறப்போ அந்த மரத்தால உயிர் பெற்ற அந்த பிரம்மராட்சசனும் இறந்துடுறான்.